பெங்களூருவின் பாகலூரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வீட்டு வேலைக்கார பெண் ஒருவர் லிஃப்டுக்குள் இருந்த நாய்க்குட்டியை தரையில் மோதி கொன்றுள்ளார். இந்த அதிர்ச்சியூட்டும் சம்பவம் அக்டோபர் 31 அன்று நடந்தது. சம்பவம் சமீபத்தில் சிசிடிவி காட்சிகள் மூலம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இறந்த நாய்க்குட்டியின் உரிமையாளர் ராஷி பூஜாரி இந்த கொடூரச் செயலில் ஈடுபட்ட பணிப்பெண் மீது போலீசில் புகார் அளித்துள்ளார். குற்றம் சாட்டப்பட்டவர் பூபலதா என அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவர் நாயை பராமரிப்பதற்காகவும் வீட்டில் தங்கி வேலை செய்யவும் நியமிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு சம்பளத்துடன் உணவு மற்றும் தங்குமிடமும் வழங்கப்பட்டிருந்தது. முதற்கட்ட விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்ட பூபலதா நாயை நடைப்பயணத்திற்கு அழைத்துச் சென்றபோது அதனை லிஃப்டுக்குள் கொடூரமாக தாக்கியதாக தெரியவந்துள்ளது. சம்பவத்துக்குப் பின் நாயின் சடலத்தை கையில் ஏந்தி லிஃப்டிலிருந்து வெளியே சென்ற காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியுள்ளன. चल रहा है मिठाई को पकड़ दिया मिठाई को मैं भैंसे और गाय हमारे पास हाँ சம்பவம் சமூகத்தில் கடும் கண்டனத்தை கிளப்பியுள்ளது. உயிரினங்களுக்கு மீதான மனிதாபிமானம் குறைந்து வருவது குறித்து விலங்கு நல அமைப்புகள் கடும் கவலை தெரிவித்துள்ளன. சம்பவத்தில் குற்றவாளி மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். மொத்தத்தில் இந்த சம்பவம் மனித மனநிலையிலும் உயிரினங்களின் பாதுகாப்பிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துகிறது.